உனக்கு ஒண்ணும் ஆகல? பாப்பா உனக்கு ஒண்ணும் ஆகல? பாவை ஒண்ணும் ஆகல? பாவை உனக்கு ஒண்ணு இல்லையே, உனக்கு ஒண்ணும் ஆகல? நீ ஓகே தானே? ஐலி உனக்கு அடிதும் பண்ணல? உனக்கு ஒண்ணு தானே ஐலி? ஐலி ரொம்ப தேங்க்ஸ். கடவுள் மாதிரி வந்து என் குழந்தைய நீங்க காப்பாத்திட்டீங்க. விடுங்க மேடம், இதுல என்ன இருக்கு? ஐயோ கால்ல ரத்தம் ஐலி, ரத்தம் வருது பாருங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஓடி வரும்போது அடிபட்டிருக்கும், சின்ன அடிதான். என்னது ரத்தம் வந்துட்டு இருக்கு, சின்ன அடின்னு சொல்றீங்க? நீங்க வாங்க முதல்ல வந்து மேடம், அதெல்லாம் என்ன சிவா? போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து வந்துறேன். சீக்கிரம் எடுத்து இருங்க. நீங்க வாங்க மேடம். மெதுவா வாங்க, உட்காருங்க உட்காருங்க. அயலி மட்டும் குழந்தைய காப்பாத்தலனா இந்நேரம் அந்த ஏணி குழந்தை தலையில விழுந்து உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். நல்ல வேளை காப்பாத்திடுச்சு. அயலி ஏற்கனவே உங்களை தப்பா நினைச்சதுக்கே நான் இன்னும் கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்களோட உயிரை பணைய வச்சு என் குழந்தை உயிரை காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு நான் எப்பவுமே நன்றி கடன் பட்டிருக்கேன் அயலி. மேடம், நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் இது பெரிய விஷயமே இல்ல. விடுங்க மேடம். உங்களுக்கு வேணா அது பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்ல. நீங்க காப்பாத்தினது என் பாவையோட உயிரை மட்டும் இல்ல, என்னோட உயிரையும் தான். ஏன்னா என் பாவை தான் என் வாழ்க்கைக்கான அர்த்தமே. மேடம், எங்க ஸ்கூல்ல படிக்கிற எல்லா குழந்தைங்களையும் நான் ஏன் குழந்தைய தான் பாக்குறேன். அதுலயும் பாவை எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். உங்களை மாதிரி தான் நானும். அவளுக்கு ஒண்ணுனா நானும் தான் துடிச்சு போயிடுவேன். ஐலி காலை காட்டு. சிவா 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 குடு, நான் போட்டு விடுறேன். இல்ல பரவாயில்ல. ஐயோ மேடம் மேடம், நான் போட்டுக்கிறேன் மேடம். இருங்க ஐலி, நீங்க சும்மா இருங்க, நான் போட்டு விடுறேன். சிவா காட்டுங்க. காலை காட்டுங்க. இந்த இந்திராணி எப்படி நெஞ்ச நிமித்திக்கிட்டு ஆம்பளை மாதிரி சுத்திட்டு இருக்கா பார்த்தல்ல? அதே மாதிரி நீ இந்த வீட்டு மருமகங்கிற திமிரோட இருக்கணும். கரெக்டா சொன்னேன். செல்லம்மா, அங்க பாத்தியா? ரித்திகாவுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வராங்க போல. உனக்கு தான் ரித்திகா. நல்லா இருக்குல்ல? அயலி அங்க பாரு. என்ன ரித்திகாவுக்கு கொடுக்காம அங்க போயிட்டாங்க? ஐலி இந்தாங்க, இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கோங்க. எனக்கு எதுக்கு இதெல்லாம்? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இது நீங்க என் பாவையை காப்பாத்தினதுக்காக நான் ஆசையா கொடுக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. பாவை யாரு? யாரோ ஒருத்தியா? அவ நம்ம வீட்டு குழந்தை தானே, எதுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம்? அப்படியெல்லாம் இல்லங்க. குழந்தைய காப்பாத்த தியாகி மாதிரி அடி வாங்கி ரத்தம் எல்லாம் சிந்திருக்கால, அதுக்கு நாங்க ஏதாவது பண்ணணும்ல. வாங்கிக்கமா. சித்தி கொஞ்சம் சும்மா இருங்க. ஐலி இத வாங்கிக்கோங்க. இந்த ட்ரெஸ்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? அட வாங்கிக்கோமா. இந்திராணி எப்பவும் காஸ்ட்லியா தான் வாங்குவாங்க, வாங்கிக்கோ. சித்தி கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஐலி இத நீங்க கட்டிக்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். என்ன நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? இந்தாங்க புடிங்க, போய் கட்டிக்கிட்டு வாங்க. ஏண்டி அவங்கதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, என்ன முழிச்சுக்கிட்டே நிக்கிற?
வாங்க போ. ஏய் என்ன ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்க? அவங்க தான் குடுக்குறாங்கல்ல, வாங்கிட்டு போடி. என்ன ரிது இது? அக்காவை போய் மரியாதை இல்லாம வாடி பொடின்னு பேசிட்டு இருக்க. அயலி என்ன உன்னை விட சின்ன பொண்ணா? ஐயோ, நீங்க இதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. ரித்துவும் அயலியும் சின்ன வயசுல இருந்தே அக்கா தங்கச்சி மாதிரி பழகவே மாட்டாங்க. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிக்குவாங்க. அதுதான் இவ இப்படி பேசிட்டாலே ஒழிய வேற எதுவும் இல்ல. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஓகே தாங்க. என்ன இருந்தாலும் அயலி ரித்திகாவோட அக்கா. அடுத்தவங்க முன்னாடி இனிமே இப்படி எல்லாம் பேசக்கூடாது. சரியா ரித்து? அயலி ப்ளீஸ் இதை வாங்கிக்கோங்க.